விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற திமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதியவர்களிடம் வாக்கு சேகரிக்கும் முறையை மேடையில் அடித்து காட்டினார். அவரை உட்கார வச்சுட்டு காலைல விழணும்பா. அவரை உட்கார வை முதல்ல. இப்ப காலைல விழுப்பா. இப்ப காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லு. காலைல வந்து ஆசீர்வாதம் நீங்க ஒவ்வொருத்தர அப்படியே திருப்பதியில வந்த மாதிரி விழணும் நீங்க. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த கல்லூரி மாணவர் விக்னேஷின் உடல் திருச்சியில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் விக்னேஷ் கடந்த 4ஆம் தேதி விபத்துக்குள்ளாகி தலையில் பலத்த காயமடைந்து தஞ்சை திருச்சியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான சன்செட் பாயிண்ட் பகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்றனர். கடற்கரை ஓரமுள்ள பாறைகளில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வண்ணமயமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட ரங்கோலி கோலங்களை வரைந்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வரும் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்திடும் வகையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் உள்ளூர் காவலர்களும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதிய விபத்தில் 5 வயது சிறுமி உயிரிழந்தார். பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது பின்னால் வந்த கார் மோதியதில் சிவயாழினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்ய கோரி கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் விடிய விடிய சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 3,78,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புளியரை சோதனைச்சாவடி அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளாவில் வியாபாரம் செய்துவிட்டு திரும்பிய காய்கறி வியாபாரி வெங்கடேசன் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லை என 3,10,000 ரூபாயும், சத்தீஸ்வரன் என்பவரிடம் 67,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் இதுவரை 33,56,920 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதில் 6,76,800 ரூபாய் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராமநவமியை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூர் பெருமாள் கோயிலில் யானை வாகனத்தில் உற்சவர் ராமர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் 6ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க 4 மாட வீதியில் யானை வாகனத்தில் உலா வந்த ராமபிரானை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் இளைஞரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மணிக்கூண்டு பகுதியைச் சேர்ந்த வசந்த் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் தலையில் குத்திவிட்டு தப்பியோடினர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுத்த நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட அரசு மருத்துவமனையில் வசந்த் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 17 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வந்த முகமது இஸ்மாயில் என்ற பயணியிடம் சோதனை நடத்தியதில் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 17,77,110 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ரயில்வே காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த ரவிக்குமார், ஸ்ரீதர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூரில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் செல்போன் டார்ச் ஒளிரச் செய்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 100% ஓட் என்ற வடிவத்தில் நின்ற அவர்கள் செல்போன் டார்ச்சை ஒளிரச் செய்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நின்றனர். கொடைக்கானல் பேருந்து நிலைய வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் உலாவரும் காட்டெருமைகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். ஒரு சிலர் காட்டெருமைகளை தாக்குவதால் அவை மிரண்டு ஓடி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் சம்பவங்களும் தொடர்கதையாக உள்ளன. காட்டெருமைகள் வராமல் தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டையில் பேருந்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையிலிருந்து கந்தர்வக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனை செய்தபோது ராஜா என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாமல்லபுரத்தில் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் குதிரை மீது சவாரி செய்தபடி கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரம் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை அருகே சிக்னல் கம்பம் திடீரென சரிந்ததில் இருசக்கர வாகன ஓட்டி லேசான காயமடைந்தார். வித்யா நகரைச் சேர்ந்த ஹரிசங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செவ்வாய்ப்பேட்டைக்கு சென்றபோது அவர் மீது சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்தது. அவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதி பாதுகாப்பு அறைகளுக்கு அனுப்பும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். கணினி மென்பொருள் மூலம் சுழற்சி முறையில் இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிலிருந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பேருந்தில் வந்த ஆந்திர பயணியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாத 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் 17 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செங்குன்றம் பேருந்து நிறுத்தத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து குடியாத்தம் சென்ற பேருந்தில் பயணித்த சீனிவாசுலு என்பவரிடம் பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணமும் நகையும் பழமனேரியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. யார் எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று கூறிவிட்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பகுதியில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களிடம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். யாரும் எதுவும் தராங்க பண்றாங்க எதுவும் தர மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படி தந்தாலுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நேர்மையா உண்மையா வாக்களிக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பரப்புரைக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் புதிய உத்தரவுகள் குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் உட்கோட்டத்தில் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து சரியும் முட்டை விலை 4 ரூபாயை நெருங்கியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 பைசா குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 5 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 40 பைசா வரை விலை சரிந்துள்ளது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிப்பு, கோடை காலத்தால் குறைந்துள்ள நுகர்வு மற்றும் பள்ளி இறுதி நாட்களால் சத்துணவுக்கான தேவை சரிவு போன்ற காரணங்களால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் புலியூர் அருகே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% நேர்மையாக வாக்களிக்க வலியுறுத்தி தங்கள் பெற்றோர்களுக்கு உருக்கமான கடிதம் எழுதியுள்ளனர். எங்கள் எதிர்காலத்திற்காக எவ்வித அன்பளிப்பும் பெறாமல் வாக்களியுங்கள் என மலர்கள் எழுதிய இந்த பாச மடல் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் இந்த நேர்மையான முயற்சியை பாராட்டிய ஆசிரியர்கள் நேர்மையான தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை தினம்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க சென்னை போக்சோ நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கில் புகார் அளிக்க சென்ற பெற்றோரை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்கவும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டனர். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டனர்.